இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் புது காலம் 13வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை நம்மை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கட்டும். ஆண்டுடைய வார்த்தை நம் எல்லோரையும் தூய்மையாக்கட்டும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது, கடவுளுடைய அரசை முதன்மையாக தேடுங்கள். God is the first priority. முதன்மையாய் தேட வேண்டும். இதைவிட முதன்மையானது எதுவும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்பதைத்தான் இன்றைய வசனங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. எனக்கு இதை வாசிக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் நாம் உறவுகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பொருட்களுக்கு இல்லை வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு எவ்வளோ விதங்களில் நாம் எதை முதன்மையாய் தேடுகிறோம் என்பதை உங்களுடைய உள்ளம் தான் சொல்லும், என்னுடைய உள்ளம் தான் சொல்லும். இன்றைக்கி நானும் கூட இந்த திருப்பிள்ளைக்கு குத்துண்டவனாகத்தான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், அர்ப்பணமாக்கப்பட்ட ஒரு பணி குறுத்துவதில் இருக்கிற நானும் கூட கடவுளை முதன்மையாய் தேடுகிறேனா என்கிறால் அது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. முதன்மையாய் என்பது அதைவிட மேலான ஒன்று இல்லை என்பதைத்தான் நினைவூட்டுகிறது. அது பொண்ணோ பொருளோ வெள்ளியோ தங்கமோ எதுவும் கிடையாது. விலை மதிக்கப்பெறாத கிறிஸ்துவை நமக்கு ஆதாயமாக்கிக் கொள்கிற ஒரு அழைப்பு வாழ்வை இன்றைக்கு இறை வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சர்மன் தேவையில்லை நினைக்கிறேன், இதுவே நமக்கு போதும். இருந்தாலும் விளக்கம் கொஞ்சம் தேவை. ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், நானும் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எப்படியான வார்த்தைகளை சொல்கிறாரு பாருங்களேன். உன் தகப்பனையும் தாயோ, உனக்கு இருக்கிற உறவில் எதுப்பா முதல் உறவுன்னு சொன்னால், என்னை கேட்டால் எங்கள் அம்மா தான் சொல்லுவேன். நேற்று கூட தூக்கமே எனக்கு வரல, அம்மா ஞாபகமாக தான் எப்போவுமே எனக்கு 24 மணி நேரம் எனக்கு இருக்கும். அம்மா செத்து போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அம்மா தான் இன்றைக்கு இறந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் 10 ஆண்டுகள் ஆனாலும் அம்மாவுடைய மனசு நம்ம விட்டு போக மாட்டுது. அப்பா இருந்துட்டாரு, அப்பாவோட நினைவுகள் நமக்கு இருக்கிறது. அப்போ ஆனால் சொல்கிறாரு, அதை விட நான் முதன்மையானவன். உங்களுக்கு தெரியும், அப்போ உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கடவுளை விட முதன்மைப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது சிடுத்து வாழ்வு இல்லை, தெளிவாக இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மகனையோ மகளையோ கடவுளை விட முதன்மைப்படுத்துகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நிறைய கேள்விகள், நிறைய விடயங்கள் இருக்கிறது. கோயிலுக்கு போகணுமா, அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டோம், அவன் படித்தாதான் நல்லா பெரிய ஆளாக வருவான், ஸ்பெஷல் கிளாஸ் போட்டோம். அப்போ என்னது? உங்களுடைய அக்கறை உங்கள் பிள்ளைகள் மீது, உன் கடவுள் மீது அல்ல. இன்றைக்கு நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை முதன்மைப்படுத்துகிறோம்? ஃபாதர்கிட்ட சொல்லி ஒரு ஷார்ட்டாக சர்மம் முடிச்சிட சொல்லுங்கள், ஃபாதர்கிட்ட சொல்லி 3/4 மணி நேரத்தில் முடிச்சிட சொல்லுங்கள். சாக்கு போக்குகளும் இன்றைக்கு சப்பை கட்டுறோம், நிறைய சப்பை கட்டுறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முதன்மை கொடுக்காம நாம் யதார்த்தங்களை நான் பேசுகிறேன். நம்முடைய திறவையில் இருப்பதையும் நம்முடைய வாழ்வில் இருப்பதும் யதார்த்தமாகி பேசணும். அப்போ தான் இறை வார்த்தை நம்ம ஒழுக்கும், நம்மளை செதுக்கும், நம்மளை கூட ஆண்டவருடைய வார்த்தையான நம்ம அபிஷேகம் செய்யும். ஆகவே இதை யோசிக்கணும். அப்போ பிள்ளைகள் அன்பு செய்கிறோன்னு பிள்ளைகளை சொல்லக்கூடாது. பிள்ளைகளை சார்ந்த விஷயங்களுக்கு கடவுளை விட முதன்மை கொடுப்பது. அவன் படிக்கணும், அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், அவன் இப்படி நல்லா இருப்பான். ஆனால் அவனுக்கு அதை விட முக்கியமானது ஒன்று உண்டு. இவையெல்லாம் படைத்தவரான கடவுள் முக்கியம். படைத்தவற்றை நாம் கவனம் செலுத்துகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, டோன்ட் வர்ஷிப் த கிரியேட்டட் பட் வர்ஷிப் த கிரியேட்டர். உன்னை படைத்தவர் ஆண்டவர் கிறிஸ்து இல்லையா? அவரை முதன்மைப்படுத்தணும். நீ வைத்திருக்கிற பொண்ணோ பொருளோ பட்டங்களோ எல்லாமே இந்த உலகத்தில் கூடிய எல்லா உறவுகள் கூட அவரால் கொடுக்கப்பட்டவை. இன்றைக்கி நானும் சொல்கிறேன், இன்றைக்கி சொன்ன இல்லையா, நேற்று கூட யோசிச்சேன்னு, இந்த கொடையை கூட கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த பெற்றோர் தான், இந்த கொடுத்தவரும் கடவுள் தான். அப்போ கொடுத்தவரே மறந்துட்டு கொடுக்கப்பட்ட இந்த கொடையை நான் பிடிச்சிருந்தேன் சொன்னால் நான் ஒரு அருட்பணியாளன் அல்ல. அப்போ நகர்ந்து செல்ல வேண்டும், ஆண்டவரை உயர்ந்து அன்பு செய்ய வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான கருத்து இது. ஆகவே அடுத்து பாருங்க, தன் சிலுவையை சுமக்காமல் வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே பின்பற்றினா உங்களுக்கு சிலுவை சுமக்குங்க. உங்கள் மனம் பாரம் தாங்க முடியாமல் திணறும், மண்டை ஃபுல்லாக எண்ணங்கள் ஓடும், எதிர்கொண்டு எதிர்ப்புகள் 1000 இருக்கும். எந்த ஒரு அர்ப்பணியாளரோ எந்த ஒரு திருமுழுக்கு பெற்ற ஒரு சகோதரியோ சகோதரனோ அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னானா அவன் சமரசவாதி. அவன் ஆண்டவர் வார்த்தை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பீர்கள் என்றால் சொன்னால் உங்கள் மத்தியில் நான் தீயை மூட்ட வந்திருக்கிறேன். மகன் அப்பாவுக்கு எதிராக, மருமகள் மாமியாருக்கு எதிராக அப்படின்னா அர்த்தம் வார்த்தை நம்ம பிளவுபடுத்தும். அப்படி சொன்னால் வார்த்தை நம்மை நேர்மையான நீதியான உண்மையான அன்பு வாழ்வுக்கு அழைத்து செல்கிற போது நடுநிலைமையாக
நடுநிலைமையாக நாம் இருப்போம். ஒரு அப்ஜெக்டிவ் நம்முடைய ஸ்டாண்ட் இருக்கும். எண்ணங்களும் காலத்துக்கு ஏற்பது போல என் வாழ்வு சூழலுக்கு ஏற்ப நான் ஆண்டவர் வார்த்தையை நம்ம கன்வீனியண்டாக மாற்றிக்க மாட்டோம். எல்லாவற்றிலும் ஆண்டோடைய வார்த்தையிலே உண்மையை தேடுவோம். உண்மை அறிந்து கொள்ளுங்கள், என் உண்மை உங்களை விடுதலை செய்யும். அந்த உண்மை கிறிஸ்து. அந்த கிறிஸ்து அறிந்து கொண்டவர்களுக்கு தெளிவாக தெரியணும், இதுதான் ரைட்டு, இதுதான் தவறு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்கிறாரு சிலுவைனா என்னன்னா இதுதான் சிலுவை. ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை நமக்கு வேணும். சொல்லுவாங்க அதற்கா, இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் அ கன்விக்ஷன். வாழ்க்கையில் உறுதிப்பாடு மட்டும் இருந்து விட்டால் போதாது, அதை விட இன்னொன்று தேவை, த கரேஜ் டு ஸ்டாண்ட் ஃபார் கன்விக்ஷன். ஒரு நிலைப்பாடு இருக்குது, உறுதிப்பாடு இருக்குது, ஆனால் என்னால் நிற்க முடியாது. என் சொந்தக்கார கேட்பான், எல்லாம் பெரியவங்க கேட்பாங்க, இந்த அமைப்பு கேட்கும், இந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்வதெல்லாம் சாக்கு புக்கு சொல்வது. எல்லாருக்கும் நமக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்கும், ஆனால் தைரியமாக நிற்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யூ ஆர் கால்டு டு ஃப்ரீடம். நீங்கள் ஒரு சுதந்திரத்துக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கீங்கிறது. சுதந்திரமாய் நீங்கள் கடவுளையும் பிறரையும் அன்பு செய்வதற்கு, சுதந்திரமாய் பிறரை மன்னிப்பதற்கு, சுதந்திரமாய் நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு. அது சுதந்திரம் என்று சொல்கிறது. எதையும் உங்களுக்கு தடை பண்ணக்கூடாது. கடவுளோடு உங்களை பிரித்தாளுகிற எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது எதுவாக இருக்கட்டும், நானாக கூட இருக்கட்டும், வான தூதராக கூட இருக்கட்டும், உங்களை எதுவும் பிரிக்கக்கூடாது. அதான் நம்முடைய பவுலடிகளார் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதையும் பிரிக்க முடியாது. எது வான தூதரா, ஆட்சியாளரா, எதுவும் கிடையாது. ஏன் வாழ்வா, சாவா, பட்டினியா, வறுமையா, செல்வமா, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா பிரிப்பதற்கு ஒன்றுமில்லை, கிறிஸ்துவை எனக்கு ஆதாயம். அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வுக்கு, சீடத்துவத்துக்கு கடவுள் உங்களையும் அழைக்கிறார். இது முதல் பகுதி. அதனால் இது எல்லாருக்குமான பொருது, உங்களுக்கு பொருது, எனக்கு பொருதும். அடுத்த கட்டமாக ஒன்று இருக்கிறது. அன்புக்குரிய இந்த அற்புதமான சீடத்துவ வாழ்வை தொடர்ந்து நமக்கு கொடுப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு ஆண்டவர் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறார், பணியாளர்களை. முதல் வாசகத்தில் பார்க்குற எலிசா ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு வீட்டில் போய் தங்குறாரு. ஏன்னா அந்த அம்மா அவருக்கு ஒரு மாடி வீடு போடுறாங்க. மாடியில் ஒரு வீடு, ஒரு ரூமை போட்டு அவர் பெரியவர் வருகிறவர், ஆண்டவருடைய இந்த இறை அடியாளர் ஒரு புனிதர் என்று எனக்கு தெரிகிறது, தனக்கு கடமைகிட்ட சொல்லிட்டு தங்க வைக்கிறாங்க. பார்க்குறோம் நற்செய்தியில் ஆண்டவர் கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் போது ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால், என் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்வர் அவருக்குரிய கைமாறி பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்வது. அப்படின்னா ஒரு மிக சிறப்பான விஷயம் இருக்கிறது. இந்த சீடத்துவத்திலே நாம் நிலைத்து நிற்பதற்கு ஒரு அருள் வாழ்வு மிக முக்கியமானது, ஒரு அன்பு வாழ்வு முக்கியமானது. இந்த அருளை அன்புக்குள்ளே தப்பாக எடுத்துக்கூடாது. இங்கே தான் நீங்கள் பொதுநிலரும் அருள் தந்தைகளும் பிரிஞ்சிடும். இந்த அருளை நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க அருட்சாதனங்கள் வழியாக உங்களை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் பணியாளர்கள். ஒரு குருவானவரை நீங்கள் இது கட்டினாரு, அதை செஞ்சார், அதை செய்யலை, அதை செஞ்சிருக்கலாம் என்கிற பல்வேறு கோணங்களிலே அன்பு செய்கிறீங்களோ அன்பு செய்யலையோ அது நமக்குள்ளே வரல. ஆனால் ஒன்றுக்காக நீங்கள் கடவுளை, நீங்கள் இறைவாக்கினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே சொல்றார், ஏன்னா அவர்களின் இறைவாக்கினர்கள். ஏன்னா கடவுள் விரும்பிய அந்த அருளை கடவுள் இவர்கள் வழியாகத்தான் கொடுக்கிறார். சொல்ல எங்கள் வழியாக கொடுக்கிறார். ஒன்று பாருங்க, நற்செய்தி 2ஆம் வாசகம் சொல்கிறது, பாவத்திலே வாழ்கிறோம் நாம். இப்போ இயேசு ஒரே முறையாக பாவத்திலே சிலுவையிலே நம்ம எல்லா பாவங்களையும் அரைச்சிட்டாரு. நமக்கு தெரியுது, அது 2000 ஆண்டுகள் முன்பாக. அதனால் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? இன்றைக்கும் பாவம் மலிந்து கிடக்கிறது. கடந்த காலத்தை விட இப்போ இருக்கிற இந்த நுகர்வு கலாச்சாரத்தில், இந்த நவீன காலத்தில் நிறைய பாவங்கள், சொல்ல முடியாத பாவங்கள் மடிந்து கிடக்கின்றன. பேப்பர் எடுத்தால் போதும், செய்தித்தாளை பார்த்தா போதும், அல்லது தொலைக்காட்சியை பார்த்தா போதும், காது வழி செய்தி எவ்வளவோ வருது. அப்போ பாவங்கள் மடிந்து கிடக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு திருமுழுக்கு வழியாக நீங்கள் இயேசுவோடு நீங்கள் அறையப்பட்டிருக்கிறீங்க. யார் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கறது? நாமே தண்ணி எடுத்து தந்தை தூய் ஆவியின் பேரால் நான் என்னை கழுவிக் கொள்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. கடவுள் அந்த அதிகாரத்தை அருள் தந்தைகளுக்கு கொடுக்கிறார். ஆகவே திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறோம் சொன்னால், பாவத்திலே நாம் அறையப்பட்டு, எப்படி அந்த இயேசு அறையப்பட்டு புதைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தாரோ, வெறும் உயிர்த்தெழுதல்ல, அவர் கடவுளோடு இருக்கிறார். பாருங்க, அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் கடவுளுக்காக வாழ்கிறார். இதான் முக்கியமான அழைப்பு. திருமுழுக்கில் பாவம் மட்டும் அறையப்படலை, மாறாக பாவத்தின் விளைவாக நாம் என்ன பண்றோம்? அறையப்பட்டு புதைக்கப்பட்டு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, கடவுளுக்காக வாழ அழைக்கப்படுகிறோம். அப்ப கடவுளுக்கான வாழ்கிற அழைப்பை கொடுக்கிறதுக்கூடிய அருட்சாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற அருட்தந்தர்களை நீங்கள் ஒருபோதும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடாது. அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது திருமுழுக்கு வழியாக உங்கள் ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. செயல் வழி பாவம் அடல்ட்டுக்கு அப்பே கழுவும். ஆனால் அதன் பிறகு
திருமுழுக்கு வழியாக பிறகு செய்கிற பாவங்கள் எங்கே பண்ணுறீங்க? பாவசக்தி தொட்டியில் பண்ணுறீங்க. அங்கே யார் உட்காரா? இயேசுவின் பிரதிநிதியாக குருக்கள். அங்கேயும் உங்களுடைய பாவம் கழுவப்படுகிறது. இப்படி நாம் யோசித்து பார்த்து கொண்டே இருக்கலாம் நிறைய விஷயங்களை. அப்போ அருளை வாரி கொடுத்து கொண்டே இருப்பவர்கள். அதே போல் நற்கருணை, ஆண்டவருடைய உண்மையான அன்பை உங்கள் கண்களும் காதுகளும் நெருக்கமாய் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் உடலை. அது வரைக்கும் அது அப்பமும் ரசமும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க, அது இயேசுடைய திருவுடலாக ரத்தமாக மாற இருக்கிறது. இயேசுடைய விலை மதிக்கப்பெறாத வாழ்விலே நீங்கள் பங்கெடுக்க போகிறீங்க. யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் தி வெரி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஆகவே இயேசுடைய உண்மையான இந்த வாழ்விலே கலந்து கொள்கிற நீங்கள் இந்த நேரத்தை கடவுளுடைய நேரமாக பார்க்க வேண்டும். இது ஒரு அருட்சாதனம். அதே போல் இறப்பில் உங்களை தயார் செய்து ஆண்டோடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க நோய் பூசலாக இருக்கட்டும், மற்ற யாராச்சும் உங்கள் திருமணத்தில் உங்கள் கரங்களை பிடித்து நீங்கள் தான் அருட்பணியாளர்கள் அங்கே இருந்தாலும் கூட உங்கள் திருமணத்தை அங்கே இயேசுடைய பிரதிநிதியாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய யார்? அப்போ பார்த்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கடவுள் அருளை நெருக்கமாய் அடர்த்தியாய் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அருட்பணியாளர்கள் எலியாசை போன்று இன்றும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு செய்கிற ஒரு சிறு துளி உதவி கூட, நல்ல வார்த்தைகள் கூட, நல்ல செயல் கூட கடவுளுடைய பார்வையிலே விலை பெறாத ஒரு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாறிவிடும். நல்ல கவனிச்சு பாருங்க. நீங்க நல்ல திறவையை அன்பு செய்து பாருங்கள். இயேசு மட்டும் அன்பு செய்வேன், திறவையை நான் அன்பு செய்ய மாட்டேன். திறவை என்னதுபா? திறவை என்பது இயேசுடைய மறைவுடல். இயேசு அது மறைவாய் புரிந்திருக்கிறார், தலையாக இருக்கிறார். நாம் அதனுடைய கைகளா, காரங்களா, அங்கங்களா, உறுப்புகளா இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து என்பதுதான் திறவைதான் கிறிஸ்து. இதில் தான் நாம் எல்லோரும் பொதிந்திருக்கிறோம். ஆகவே நான் திறவை அன்பு செய்வேன், பங்கு அன்பு செய்வேன், ஆனால் நான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களை என்னை பிரித்து பார்க்க முடியாது. எல்லோரும் இசைவாய் புரிந்திருக்கிறோம். ஆகவே இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, இந்த கிறிஸ்துவ இந்த சீடத்துவ வாழ்வு என்பது தனி மனித வாழ்வு அல்ல. நம்ம கிறிஸ்துவத்தில் நான் மட்டும் செயின்ட் ஆகிட்டு மோட்சத்துக்கு போக முடியுமா? நான் போக முடியாது. ஏன்னா 100 ஆடுகள் ஒரு ஆடு கூட சேரலைன்னா 99 ஆடுகளும் வெளியில் விடப்பட்டதாய் தான் இருக்கும். ஒரு ஆடு எப்போது மனமாறி அந்த பட்டியல் சேருதோ அன்றைக்குத்தான் உலகளாவிய மீட்பு நமக்கு உண்டு என்று திறவை சொல்கிறது, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது. ஆகவே நாம் முந்தி போகிறோம் என்பதல்ல, இணைந்து போகிறோம் என்பது தான் மிக முக்கியம். நான் முந்தி செயின்ட்டாக போகிறேன், நான் நல்ல மற்றவங்களிடம் முந்தி தள்ள போகிறேன் என்ற ஆதங்கமும் ஆர்வமும் ஒரு பக்கம் இருக்கு. நாம் இணைந்து செய்ய வேண்டும். எல்லோரும் பலவீனப்பட்டவர்கள், பாவப்பட்டவர்கள் எல்லோருமே நாம் இணைந்து கரம் கோர்த்து இந்த புனித வாழ்வை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த இரண்டாவது செய்தி சொல்கிறது. அப்படியான ஒரு திறவையாக, ஒரு கூட்டமாக, ஒரு குழுமமாக உங்களை வழிநடத்துவதற்கு அருட்சாதனங்கள் முக்கியம், அருள் வாழ்வு முக்கியம். அதை கொடுப்பவர்கள் அருட்தந்தையர்கள். ஆகவே உங்கள் வாழ்வில் சீடத்துவத்தை இதையும் பிரிச்சிட முடியாது. ஆகவே முதல் செய்தி என்பது எல்லோருக்குமானது. கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். ஆகவேத்தான் உங்களையும் என்னையும் இந்த வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்வுக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல தொடர்ந்து இந்த உலகத்தில் நாம் பயணிப்பதற்கு நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இயேசுவாக பயணிக்கிற இறைவாக்கினர்களை நாம் மதிப்போம், நேர்மையாளர்களை மதிப்போம், அருட்தந்தைகளை மதிப்போம். கடவுளை இன்னும் நெருக்கமாய் நம் கண்களுக்கும் நம்முடைய காதுகளுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் கொண்டு வருகிற அருட்தந்தைகள் அவர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். ஆகவே அன்புக்குரியவர்களை இதை மனசு வச்சுக்கங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்கிட்டீங்க அப்படி சொன்னால் அழைத்தல் இல்லாமல் போயிடும். கடந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும், திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவான கடிதத்தை ஜெர்மானிய ஆயர் குழுமத்துக்கு எழுதியிருக்கிறார். ஜெர்மானிய ஆயர் குழுமம் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, அவங்க ஜெர்மன் பிஷப்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் ரொம்ப அங்கே நிறைய ஒகேஷன்ஸ் இல்லை, நிறைய அழைத்தல் இல்லை எங்களுக்கு, அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய பங்குகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் இந்த பூச நேரத்தில் டீக்கன்மார்கள்லாம் இருப்பாங்க, இந்த லே பீப்புள் பொதுநிலையில் கூட நாங்கள் மறைவுரை கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்புனாங்க. வந்துச்சு வேட்டிக்கல்லேருந்து லெட்ரு. பூசையில் அது அருட்பணியாளருக்காக ஒதுக்கப்பட்ட பிரசங்கம். இந்த பிரசங்கம் ஏதோ தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. திருப்பலியில் அது அருட்பணியாளர் இறைவார்த்தை உடைக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அதை இன்னொருக்கு கொடுக்க முடியாது. அதை நீங்கள் அது இன்னொன்று சொல்லுவாங்க, வேர்ட் காட்டஸ் டீன்ஸ்னு வாங்க ஜெர்மனில். அதாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ட்ரைவ் மாஸ் மாதிரி வெறும் இறைவார்த்தை வாசி அது பகிர்ந்து கொடுப்பது வேற. ஆனால் திருப்பலியிலே நீங்கள் அது மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்புகளே, கடந்த நாட்களுக்கு முன்பாக என் சகோதரர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர் என்னங்க ஃபாதர், நீங்களும் மனுஷன் தானே, நீங்களும் தான் தப்பு செய்கிறீங்க, நீங்களும் தான் எல்லாம் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் டைரெக்டாக கடவுள்கிட்டே நாங்கள் கூட எதுக்கு பாவ சங்கத்தனை செய்யணும், நேராக கடவுள்கிட்ட போயிடலாமே அப்படின்னு கேட்டாப்புல. நான் உடனே ஒரு உதாரணம் சொன்னேன், தம்பி கரெக்டு தான் நீ சொல்கிறது, நீ நேராக சொல்லலாம், ஆனால் அந்த அதிகாரத்தை அந்த கடவுள் இப்படி கொடுத்துருக்கிறார். பலவீனப்பட்ட மண்குடமாக இருக்கிற இவர்களுக்கு வழியாகத்தான் அருள் கொடுக்கப்படுகிறது. அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று அவன் கேட்கும்போது, ஏன் சைக்காலஜிஸ்ட் கூட எல்லாம் செய்கிறாங்களே,
நான் சொன்னேன், நீ சைக்காலஜிட்ட போய் உன் கஷ்டத்தையும் மனபாரத்தையும் குற்ற உணர்வு சொன்னால் உனக்கு என்ன கிடைக்குன்னா மேக்ஸிமம் கவுன்சிலிங் கிடைக்கும், ஆட்சிப்படுத்த கிடைக்கும். ஆனால் நாட் கிரேஸ். ஒரு குருவானிடம் நீ போய் பாவசிக்கத்தில் உட்கார்ந்து உன் பாவத்தை குற்றத்தையும் மன வலிச்சிலும் சொன்னா உனக்கு 2 கிடைக்கிறது, ஆற்றுப்படுத்தலும் கிடைக்கிறது, உனக்கு கடவுளுடைய அருளும் மன்னிப்பும் கிடைக்கிறது. ஒரு கவுன்சிலர் வந்து மன்னிக்க முடியுமா? மன்னிக்கும் அதிகாரம் உண்டா? ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகப்பிரமாண சிந்தனைகளிலே இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் மாற்றி அமைக்க நினைக்கிறோம். அப்படி மாற்றி அமைக்க முடியாது. இயேசு விரும்பி உருவாக்கிய இந்த அருட்சாதனங்கள் அது சிறப்பான அருட்சாதனங்கள், அது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற அருளின் சாதனங்கள். ஆகவே தொடர்ந்து நம் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்து பயணிப்போம். ஒரு பரிசுத்த திறவையாக நம்முடைய இந்த சீடத்துவ வாழ்விலே கடவுளுக்கு முதன்மை கொடுப்பவர்களாக, த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன்லி டு காட் அப்படின்னு நினைப்போம். 2வது, அப்படி வாழ்வதற்கான உந்துதலை கொடுக்கிற அருட்சாதனங்கள், அதை அதுக்கு பிரதியாக இருந்து கொடுக்கிற அருட்தந்தைகளை நம் அன்பு செய்து வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் வார்த்தையாலும் வாழ்வாலும் போற்ற பெறுவாராக. ஆமேன்.